சிலுவை அது கடவுளின் வல்லமை. உண்மையான சீடன் அச்சிலுவையில்தான் பெருமை பாராட்ட வேண்டும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அழைக்கும் ஆண்டவருக்கு நாம் அனைவரும் செவிசாய்க்க வேண்டும். சிலுவையில் அறையுண்டவரின் மதிப்பீடுகளை அறிந்து கொண்டு அவர் வழி நடக்க நாள்தோறும் பெருமுயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டிய அவரை போல் இறைப்பற்றுடன் ஜெபித்தால்தான் சீடத்துவ வாழ்வில் நிலைத்து நின்று நிறைவு பெற முடியும். எனவே அவரோடு சேர்ந்து சுமப்போம். இறுதி வரை அவருடைய நிலையான நிறைவான சீடராய் வாழ இச்சிலுவை பாதையில் உருக்கமாக வேண்டுவோம். பாடுகளின் முதல் நிலை நம் அயலாரை புரிந்து கொள்ள வேண்டுவோம். ஆண்டவரே, நீதிமானாகிய நீர் பாவிகளால் தீர்ப்பிடப்படுகின்றீர். அன்றொரு நாள் என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என் மேல் குற்றம் சுமத்த முடியுமா என்று சவால் விட்ட உம்மீது இப்போது பொய்க் குற்றம் சுமத்துகின்றனர். எம் அயலாரையே உற்று பார்க்கும் எங்கள் கண்கள் எங்களையே பார்க்க தவறுகின்றன. மற்றவர்களின் குணங்களை குறைகளாக பார்க்கின்றோம். ஆனால் எங்களின் குறைகளை கூட குணங்கள் என்று நியாயப்படுத்துகிறோம். பரிசேயனை போல எங்களை மட்டுமே நேர்மையானவர்கள் என்று நம்பி உலகம் அனைத்தையும் வரி தண்டுவோராக பாதித்து கண்டனம் செய்கிறோம். உமது காலடி அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்க விழைபவர்களை கடிந்து கொண்டு பரபரப்பாகி எரிச்சல் அடைகின்றோம். எங்களை சாராதவர் என்ற ஒரே காரணத்திற்காக உமது பெயரால் நற்பணி ஆற்றும் நல்லோர் பலரை நசுக்க பார்க்கிறோம். சட்டங்கள் மனிதர்களுக்காக, மாறாக மனிதர்கள் சட்டங்களுக்காக அல்ல என்பதை மறந்து மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கின்றோம். அதிகம் மன்னிப்பு பெறும் பாவி பெண்ணின் மீட்பை கொண்டாட மனம் வராமல் சீமோனை போல இருமாப்புடன் கடமையை மறந்து காலம் கழிக்கின்றோம். ஏழைகள் மீது அக்கறை கொண்டிருப்பது போல நடித்துக் கொண்டு உம்மட்டில் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துவோரின் நற்செயல்களுக்கு களங்கம் கற்பிக்கிறோம். வல்லமையோடு வாழ்வோரையும் மரித்தோரையும் தீர்ப்பிட போகின்றவரே, உள்ளங்களை ஊடுருவி காண்பவரே, எங்கள் சகோதர சகோதரிகளை அவர்களின் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை அதிகம் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். பாடுகளின் இரண்டாம் நிலை நம் ஆண்டவரோடு சேர்ந்து நம் சிலுவைகளை சுமக்க வேண்டுவோம். ஆண்டவரே, கல்வனை போல் உம்மை பிடித்தார்கள், கசையால் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் செய்தார்கள். அநியாய தீர்ப்புக்கு உம்மை ஆளாக்கி சிலுவையை உம்மேல் சுமத்தினார்கள். ஆயினும் உம்மில் பூரிப்படைகின்ற உம் அன்பு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்க மகிழ்வோடும் துணிவோடும் சிலுவையை சுமக்கின்றீர். நல்ல ஆயனான நீர் ஆடுகளான எங்களுக்காக உயிரை கொடுக்க தயாராகிவிட்டீர். உம்முடைய உயிரை யாரும் பறித்து கொள்ள முடியாது. நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு மனமுவந்து உம்மையே கையளிக்கின்றீர். தன்னலம் துறந்து எங்கள் சிலுவையை நாள்தோறும் நாங்கள் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற அழைக்கின்றேன். இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகின்றோம்.
மனமுவந்து எங்கள் சிலுவைகளை சுமந்து நாங்கள் வாழ்வு பெறவும் எங்களை சார்ந்தவர்களுக்கு வாழ்வளிக்கவும் வருகின்றோம். வழிநடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே. பாடுகளின் 3ஆம் நிலை. விழுந்தோரை தூக்கிவிட வேண்டும் என்று வேண்டுவோம். ஆண்டவரே, கல்வாரி நோக்கி கால்கடுக்க நடந்து செல்லுகின்றேன். நீர் உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடலில் சோர்வு, பாரம் தாங்காமல் கீழே விழுகின்றேன். உம்மை கீழே தள்ளுவது சிலுவை மட்டுமல்ல, உம்மால் நலம் பெற்றவர்களின் நன்றி கெட்டத்தனமும் உம்மால் உருவாக்கப்பட்ட சீடர்களின் நம்பிக்கை துரோகமும் உமது உள்ளத்தை வெகுவாக பாதித்து உம்மை கீழே விழத்தாட்டுகின்றன. பணத்தின் முன் பரமன் நீர் வெறுமையாக்கிவிட்டீர். யூதாஸின் வாய் மட்டும்தான் உம்மை குருவே என்று அழைத்தது, மொத்தமும் இட்டது. உள்ளமோ வெள்ளி காசுக்கு அடிமையாய் நின்றது. பேதுருவுக்கு அவர் உயிர் பெரிதாகிவிட்டது. அதனால்தான் உலகின் உத்தமர் உம்மை அறியேன் என்று அறிக்கையிடுவது அவலமாக படவில்லை போலும் அவருக்கு. எங்களது நன்றி கெட்டத்தனமும் நம்பிக்கை துரோகமும் எத்தனையோ பேர் கீழே விழ காரணமாயிருக்கின்றன. நாங்கள் உயிர் வாழ காரணமான எங்கள் அன்பு பெற்றோர், அக்கறையுடன் அறிவூட்டும் ஆசிரியர்கள், எங்களையே முற்றிலும் நம்பி நாள்தோறும் தன்னையே தியாகமாக்கும் வாழ்க்கை துணைவர், அனைவரும் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகள் பொய்க்கும்படி வாழ்கின்றோம். காட்டிக் கொடுக்கின்ற, மறுதலிக்கின்ற எங்களை பாரும். யாரையும் கீழே விழச் செய்யாமல் அன்போடு, ஆர்வத்தோடு, ஆதரவுடன் விழுந்தவர்களை தூக்கி நிறுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். பாடுகளின் 4ஆம் நிலை. அன்பு தாய் அன்னை மரியாவை போல முழுமையான சீடராக வேண்டுவோம். ஆண்டவரே, ஏதோ எதிர்பாராத விதமாக உம் அன்பு தாயை நீர் சந்திக்கவில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சரணடைந்த நாள் முதல் உம்மையே மையமாக வைத்து வாழ்ந்த வாழ்வு அவரது வாழ்வு. அவர் உதரத்தில் கருத்தாங்கும் முன் உம்மை உள்ளத்தில் தாங்கினார். உமது வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்தில் இருத்தி அதன் வழியில் நாள்தோறும் நடந்து எங்கள் அனைவருக்கும் மாதிரிகையானார். தேவையில் இருப்போருக்கு தேடிச் சென்று உதவிக்கரம் நீட்டினார். இடைவிடாமல் ஜெபித்தார். எல்லாம் வல்ல தந்தையை புகழ்ந்து பாடினார். உமது போதனைகளை கேட்டும் புதுமைகளை கண்டும் உள்ளம் மகிழ்ந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவராக, முதலும் முழுமையுமான சீடராக உமது பாடுகளில் தனது பிரசன்னத்தால் பங்கேற்கிறார். உமது துன்ப கலத்தில் அவரும் பங்கு கொள்கிறார். எங்களுக்காக பரம தந்தையிடம் பரிந்து பேசுபவராய், எங்களுக்கு மாதிரிகையாய், இதோ உன் தாய் என்று கருணை கூர்ந்து எங்களுக்கு அளித்த அன்பு தெய்வமே, நாங்களும் அந்த தாயை போல நம்பிக்கையுள்ள நல்ல சீடராக துணை செய்யும். பாடுகளின் 5ஆம் நிலை. சோர்ந்து போனவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டுமென்று வேண்டுவோம். ஆண்டவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றவர் நீர். இன்று உம் தோள்களுக்கே ஓய்வு தேவைப்படுகிறது. உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாக உள்ளேன்.
என்று சூளுரைத்த உமது சீடர் எவரும் உம் அருகில் இல்லை. சிலுவையில் அறையும் என்று கைகூலிகளாக கூக்குரலிட்டவர்களோ, வேடிக்கை பார்க்க வந்தவர்களோ உமது பாரத்தை குறைக்க தயாராக இல்லை போல் தெரிகிறது. வயலில் உழைத்துவிட்டு சோர்ந்து போய் வந்த சீமோன் தான் உம் சிலுவை சுமையை குறைக்கின்றார். அது அவருக்கு கட்டாயத்தினால் வந்த சுமைதான். ஆனால் கர்த்தராகிய உமது சுமையை குறைக்கும் பேறு பெற்றாரே. உமது கடைசி நேரத்தில் நீர் காட்டிய ஆழ்ந்த அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை, நிபந்தனையற்ற மன்னிப்பு, வியக்கச் செய்யும் பொறுமை, இவை அனைத்தும் சீமோனின் நெஞ்சத்தை உலுக்கி உள்ளபடியே நீர் நீதிமான் என்பதை அவரும் அவர் வழிவந்தோர்களும் கண்டுகொள்ளச் செய்கின்றேன். ஆண்டவரே, நாங்களும் சீமோனை போல பிறருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழவும் தேவையான தாராள மனத்தை எங்களுக்கு தாரும். பாடுகளின் 6ஆம் நிலை. துன்புறுபவர்களின் துயர் துடைக்க வேண்டும் என்று வேண்டுவோம். ஆண்டவரே, உம் பணி வாழ்வில் உம்மால் நலம் பெற்ற சிலர் தங்கள் உடைமைகளை கொண்டு உமக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இப்பொழுதோ வியர்வை, எச்சில், இரத்தம், வீதியின் தூசி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தெரியாமல் இருக்கிறது உம் திருமுகம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். தம் அன்பராகிய உமது அவல நிலை கண்டு உள்ளம் பதைத்த நன்றி மறவான் அங்கை வெரோனிக்கா கூட்டத்தையோ ஈட்டியையோ சாட்டையையோ ஒரு பொருட்டாக கருதாமல் உமது திருமுகத்தை துடைக்கின்றார். அவரின் அன்புக்கு நன்றியாக உம் திருமுகத்தை அத்துணியில் பதிக்கின்றீர். மனம் தளராமல் நன்மை செய்ய தூண்டும் நல்லவரே, உடலிலும் உள்ளத்திலும் உருக்குலைந்து நிற்கும் எல்லோரின் துயர் துடைக்க எங்களுக்கு நல்ல மனதை தாரும். நோயால், விபத்தால், சக்கர நாற்காலியே வாழ்க்கை என்று இருக்கும் எம் சகோதர சகோதரிகள், படுத்த படுக்கையாக இருக்கும் முதியோர், இன்னும் வாழ்க்கையில் பல்வேறு சுமைகளால் மனமொடிந்து திக்கற்றவர்களாய் தவிக்கும் எம் சக மனிதர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எவ்வளவு செய்கிறோம் என்பதை விட எதற்காக செய்கிறோம், எவ்வாறு செய்கிறோம் என்பதை நீர் பார்க்கின்றீர். விதவையின் 2 செப்பு காசுகளுக்காக அவரை புகழ்ந்த நீர் நிச்சயமாக எங்கள் சிறு சிறு செயல்களையும் பார்த்து மகிழ்வீர். சின்னஞ்சிறிய எங்கள் சகோதர சகோதரிகளில் நீர்தான் இருக்கிறீர் என்பதையும், நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் பாவம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து எங்கள் மென்மையான பொன் சிரிப்பால், உற்சாகமூட்டும் ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளால், எங்களது சிறு சிறு செயல்களால் துவண்டு போனவர்களை தூக்கி நிறுத்த துணை செய்ய வேண்டும் எங்கள் அன்பு தெய்வமே. பாடுகளின் 7ஆம் நிலை. இறுதி வரை நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டுவோம். ஆண்டவரே, உமது உடலில் சக்தியே இல்லை. கால் இடறி கண்ணொளி மங்கி கீழே விழுகின்றீர். இருந்தாலும் எழுகின்றீர், தொடர்கின்றீர். உமது விடாமுயற்சியை கண்டு வியக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் நன்றாக தொடங்குகிறோம், ஆனால் மிக மோசமாக முடிக்கிறோம். தொடக்கத்தில் இருந்த அன்பு எங்களிடம் இருப்பதில்லையே. தட்பமாகவும் வெப்பமாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாகவே இருந்து காலத்தை கழிக்கிறோம். உம் வார்த்தையை கேட்கும்போது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வேறற்றவர்களாய்,
சோதனை காலத்தில் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். வாழ்வின் கவலை, செல்வம், இன்பங்களால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாமலே மடிந்து விடுகிறோம். நிலை வாழ்வை அளிக்கும் வார்த்தைகள் உம்முடையவை என்பதை உணர்ந்து கொள்ளாமல் உமது போதனையை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று முணுமுணுத்துக் கொண்டே வாழ்நாட்களை கழிக்கின்றோம். அன்பொழுக எங்களை கூர்ந்து நோக்கி நீர் விடுக்கும் அழைப்பை ஏற்க தாராளமனமற்றவர்களாய் உம்மிடமிருந்து எங்களை பறிப்பவற்றையே இறுக பற்றி கொண்டு முகம் வாடி வருத்தத்தோடு செல்கிறோம். அன்பானவரே, முயற்சிக்கு முத்தான உதாரணமே, இறுதி வரை நிலைத்து நிற்பவர்கள்தான் மீட்க பெறுவர் என்பதை எங்கள் அடிமனதில் ஆழமாக. பாடுகளின் 8ஆம் நிலை. துன்புறுகின்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டுவோம். ஆண்டவரே, தாய், மகள், சகோதரி, மனைவி என்று பல்வேறு நிலைகளில் கடவுளின் மென்மையான படைப்புகளாய் இருப்பவர்கள் பெண்கள். அவ்வாறு இரக்கமே உருவான இனிய உள்ளத்தை கொண்ட அவர்களின் நெஞ்சம் கோமகன் நீர் கொடூரமாய் நடத்தப்படுவது கண்டு நெருப்பாக கொதிக்கின்றது. எனவே அவர்கள் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைக்கின்றார்கள். எருசலேமின் அழிவையும் நிகழப்போகும் போர்களையும் நினைத்து பார்க்கும் நீர், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கோருகின்றேன். மற்றவர்களின் துன்பங்களை நினைத்து பார்க்காத அளவுக்கு உமது கண்களை உமது துன்பம், உமது சிலுவை மறைத்து விடவில்லை. நீங்கள் என்னை தேடி வந்திருந்தால் என் சீடர்களை போகவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றினீர். காது அறுபட்ட மால்கூசின் காதை ஒட்ட வைத்து நலமளித்தீர். உம்மை கொலை பாதகத்திற்கு ஆளாக்கியவர்களுக்காகவும் பரிந்து பேசி ஜெபிக்கின்றேன். இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று பொறுத்தல் கேட்ட கள்வனுக்கும் வாழ்வளித்தீர். துன்புற்றாலும் துன்புறுகின்ற மற்றவர்களை நினைத்து நல்லது செய்யும் உம் தாயுள்ளத்தை வியந்து போற்றுகின்றோம். உம்மை போல நாங்களும் துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை நினைத்து பார்க்க வரம் தாரும் ஆண்டவரே. பாடுகளின் 9ஆம் நிலை. தனிமையில் இனிமை காண வேண்டுவோம். ஆண்டவரே, சோர்ந்து போன தோள்கள், சற்றே செங்குத்தான மலைப்பாதை, பாரம் தாங்காமல் மறுபடியும் கீழே விழுகின்றேன். சுற்றிலும் பார்க்கின்றேன். அந்த கூட்டத்தின் நடுவிலும் தனிமை உம்மை வாட்டுகின்றது. என்ன செய்ய? உம் தந்தை மட்டும்தான் உமக்கு ஆறுதல். எழுந்து நடக்கின்றேன். மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் நீர். உம் சீடர்களே உமது குடும்பம் என்று பாவித்தவர் நீர். உம்மோடு உண்டு உறங்கி உம் போதனைகளை கேட்டவர்களும் புதுமைகளை கண்டவர்களும் உம் உணர்வுகளை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. நீர் இரத்த வியர்வை வியர்த்த போது தூங்கிக் கொண்டிருந்தார்கள். விழித்தெழுந்த போது நீர் கைது செய்யப்படுகையில் உயிருக்கு பயந்து ஓடி போய்விட்டார்கள். இரைச்சல் நிறைந்த இந்த உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும். அநாதைகள், முதியோர், நோயுற்றோர் அனைவரும் தனிமையால் தவிக்கின்றார்கள். செல்வச் செழிப்பில் சிலர் மிதந்தாலும், பட்டம் பதவியால் சிலர் நிறைந்தாலும் அவர்களும் தனிமையால் வாடுகின்றார்கள். அவர்களுக்கு எங்களது அக்கறை நிறைந்த பிரசன்னத்தால் மகிழ்வளிக்க உதவி செய்யும். ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே, எங்கள் இயலாமையை உணர்கிறோம். உம்மை விட்டு ஓடி ஓடி நரகத்தையே நெருங்கிவிட்டோம். உம் வார்த்தையால், புனிதமிகு திருப்பலியால் உம்மை நாள்தோறும் தேடி வந்து எங்கள் தனிமையில் கூட
உமது பிரசன்னத்தில் மகிழ்வு காண எங்களுக்கு வரம் தாரும். பாடுகளின் 10ஆம் நிலை. உண்மையான மதிப்புக்காக வேண்டுவோம். ஆண்டவரே, பல முறை கீழே விழுந்த நீர் தட்டு தடுமாறி கொல்கத்தா சேர்ந்தபோது உமது ஆடைகளை களைகின்றனர். குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் ஆடை கொலையாளிகளுக்கு கூலியாகின்றது. கூனி குறுகி உமக்கு சொந்தமான அத்தனையையும் எங்களுக்காக இழந்து ஒரு அனாதை போல் இருக்கின்றேன். இப்போது உம்மை சுற்றி நின்றவர்களுக்கு நீர் கேலி பொருள். மதிக்கப்படத்தான் எல்லாரும் விரும்புகின்றார்கள். தங்கள் தன்மானத்திற்கு தலைகுனிவு ஏற்படக்கூடாது என்றே எல்லோரும் ஆசைப்படுகின்றார்கள். கீழே விழுந்து விட்டால் கூட அடிபட்டு விட்டதா என்று பார்ப்பதற்கு முன் யாராவது பார்த்து விட்டார்களா என்றுதான் பயப்படுகிறார்கள். நீர் மதிக்கப்பட்ட மாபெரும் போதகர்தான். உம் பகைவர்கள் கூட உம்மை முற்றிலுமாக மதிக்கவில்லை என்று கூற முடியாது. ஆனால் மனிதர் தரும் மகிமையை நீர் விரும்பவில்லை. மாறாக தந்தைக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்து அவர் தரும் மகிமையில் நிறைவு கண்டீர். எங்களிடம்தான் எத்தனை முகமூடிகள்! பொன்னும் பொருளும் உடையும் உறைவிடமும் எங்கள் மதிப்பை உயர்த்துவதாக வீண் பெருமை கொள்ளும் எங்களை மன்னித்தருளும். நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லைகளாய் வாழாமல் போலியை தேடி தேடி எங்கள் வாழ்வை விரயமாக்காமல் நாள்தோறும் ஜெபித்து உம் வார்த்தைகளை தியானித்து உமது மதிப்பீடுகளில் ஊன்றி நிற்கும் போதுதான் நாங்கள் உண்மையாகவே மதிப்பிற்குரியவர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தியருளும் தெய்வமே. பாடுகளின் 11ஆம் நிலை. எப்போதும் பொறுமை காக்க வேண்டுவோம். ஆண்டவரே, சிலுவை பாதையின் மிக கொடூரமான வேளை இது. அனைத்திட நீட்டிய உம் அன்பு கரங்களுக்கு விலங்கு, ஓய்வின்றி உறக்கமின்றி நன்மை செய்ய நடந்து சென்ற உம் கால்களுக்கு சம்மட்டியால் அடி. சிலுவையோடு சிலுவையாக ஒன்றாக கலந்து விட்டீர். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்ற உம் போதனை இங்கே வாழ்வாகின்றதை பார்த்து சிலிர்த்து போகின்றோம். வன் செயல் எதுவும் நீர் செய்யவில்லை. வஞ்சனை ஒன்றும் உம் சொல்லில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. அநியாயமாக துன்புறுகிற வேளையிலும் அளவில்லா பொறுமை காக்கின்ற உம்மை உற்று பார்க்கின்றோம். துன்பச் சூழல்களில் மட்டுமன்றி நாங்கள் எதிர்பார்த்தது நடக்காத போதெல்லாம் எரிச்சல் அடைந்து எத்தனையோ பேரின் நிம்மதியை கெடுக்கின்றோம். எங்கள் பெற்றோர், பிள்ளைகள், வாழ்க்கை துணைவர், நண்பர்கள், உடனுழைப்பாளிகள் ஆகியோரையும் எங்கள் மட்டுமீறிய கோபத்தால் காயப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மை மனதில் நினைத்து கொண்டு எங்களுக்காக துன்புற்ற உமது முன்மாதிரிகையின் பொருட்டு நாள்தோறும் பொறுமை காக்க துணை செய்யும். பாடுகளின் 12ஆம் நிலை. நம் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று வேண்டுவோம். ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை, உமது கடைசி நேரம், வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவது போல் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வர உம்மை காப்பாற்றிக் கொள்ள உமக்கு சவால் விடுக்கும் கூட்டம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூக்குரலிடுகின்றீர். தந்தை உம்மிடம் ஒப்படைத்த பணியை செய்து முடித்துவிட்ட நிறைவில் எல்லாம் நிறைவேறிற்று என்கின்றீர். நாடெங்கும் இருள்,
கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று உரத்த குரலில் கூறி உயிர் துறக்கின்றேன். செல்வராக இருந்தும் எங்களுக்காக ஏழையானீர். உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றீர். சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மையே தாழ்த்தி கொள்கின்றேன். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட உயர்வான அன்பு ஒன்றுமில்லை என்றீர். நேர்மையாளர்களுக்காக கூட உயிரை கொடுப்பது அரிது என்கிற நிலையில் பாவிகளான எமக்காக உம் உயிரை கொடுக்கின்றேன். தந்தையோடு நாங்கள் ஒப்புரவாகி பெருமகிழ்ச்சி கொள்ளச் செய்கின்றேன். நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்ததால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். நாங்களும் நீர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று எல்லாம் வல்லவரான உம்மை புகழ்ந்த நூற்றுவ தலைவனோடு இணைகின்றோம். உம்மோடு இறந்தால்தான் உம்மோடு வாழ்வோம். கோதுமை மணியாய் மடிந்தால்தான் மிகுந்த பலன் தருவோம். எங்களுக்காக சிலுவையில் சிரம் தாழ்த்தி உயிர் விட்டவரே, நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உமக்காக வாழச் செய்யும் தெய்வமே. பாடுகளின் 13ஆம் நிலை. நம் நம்பிக்கையை இறுதி வரை பாதுகாத்து வாழ வேண்டுவோம். ஆண்டவரே, உம் அன்பு தாய்க்கும் உமக்கும் இடையே துண்டிக்க முடியாத ஒரு பாச பிணைப்பு. அவர் உள்ளத்திலும் உணர்விலும் சிந்தையிலும் எப்போதும் நீர் இருக்கின்றீர். பெத்லகேமில் பாலகனாய் பிறந்த போது முதலாக உம் கண்கள் பார்த்தது உம் தாயைத்தான். கல்வாரியில் நீர் உயிர் நீக்கும் முன் உம் கருணை மிகுந்த கண்களால் கடைசியாக நீர் கண்டதும் அதே தாயைத்தான். பாஸ்கா கொண்டாட 12 வயது பாலகனாய் உம்மோடு எருசலேம் வந்த தாய்தான் இன்று உம் இறுதி பாஸ்காவின் போது நீரே பலிப்பொருள் என்பதை பார்க்கின்றார். நோயுற்றோ விபத்திலோ குழந்தை இறந்தாலே தாங்க முடியாத ஒரு தாயால் தான் வளர்த்த ஆசைமிகு ஒரே மகன் அநியாயமாக கொல்லப்படும் போது எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? உமது சிலுவை சாவு இதயத்தை ஊடுருவி பாயும் வாளானது அவருக்கு. உம்மோடு கடுமையாக துன்புறுகிறார். உமது பலியுடன் தன்னையே இணைத்துக் கொள்கிறார். நீர் எங்களுக்கு அளித்த தாயாக மட்டுமில்லாமல் விண்ணை நோக்கிய எங்கள் விசுவாச திருப்பயணத்தில் சகோதரியாக உடன் நடக்கின்றார். உமது பேரன்பு முடிவுறவில்லை. உமது இரக்கம் தீர்ந்து போவதில்லை. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் என்று கடைசி வரை எங்கள் நம்பிக்கையை அந்த அன்னையைப் போல் பாதுகாத்து அதன்படி வாழச் செய்தருளும். பாடுகளின் 14ஆம் நிலை. நம் அன்றாட கடமையை நிறைவேற்றி துயில் கொள்ள வேண்டுவோம். ஆண்டவரே, தனிமையாய் துன்புற்றீர். உயிர் பிரிந்த உமது உடலும் ஒரு விதத்தில் கேட்பாரற்று கிடக்கின்றது. அநியாயமாய் கொல்லப்பட்ட திருமுழுக்கு யோவானின் உடலை அடக்கம் செய்ய விரைந்த அவரது சீடர்களுக்கு இருந்த தைரியம் கூட உம் நெருங்கிய சீடர்களுக்கு இல்லாமல் போனது. இறுதியாக அரிமத்தேயா ஓர் யோசேப்பு வரங்களை வாரி வழங்கும் உடலை வரமாக பிலாத்துவிடமிருந்து பெறுகின்றார். கதிரவனையே ஆடையாக கொண்ட உம்மை துணிகளால் பொதிகின்றார். கல்லறையில் நீர் துயில் கொள்கின்றீர். விசித்திரமாக உமது கல்லறைக்கு முத்திரையிட்டு காவலும் வைக்கின்றனர். உமது உடலை புதைத்தாலும் உமது மேன்மை வாய்ந்த மதிப்பீடுகளை ஒருபோதும் ஒருவராலும் புதைக்க முடியாது. உம்மை தீர்த்து கட்டியவர்களின் நிம்மதி பெருமூச்சும் நிலைக்காது. நாங்களும் இறந்து அடக்கம் செய்யப்படத்தான் வேண்டும். எங்கள் நம்பிக்கையால், பிறர் அன்பால், நற்செயல்களால் தொடர்ந்து இந்த மண்ணில் வாழும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கற்றுத்தாரும். எங்கள் உழைப்பால் உருவாக்கப்பட்டவர்களின் பணியால் நீர் மகிமை பெறுவீராக.
ஒவ்வொரு நாளையும் வாழ்வின் கடைசி நாளாக பாவித்து உமக்காக எங்கள் கடமையை கருத்தோடு நிறைவேற்றி உம்மில் துயில் கொள்ள வழிகாட்டும் எங்கள் அன்பு